ஒரு கப் கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். இந்த டேஸ்டான ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க பன்னீர், 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் அண்ட் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நீங்கள் மெலிசாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தடியாக நல்லா அடை தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம். இது மெயினே பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எம்மியான டேஸ்டான ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.